வணக்கம். நம்ம எனவே பேசுவோம்ல நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். எதையாவது சமைப்போம், அப்புறம் அரசியல் பேசியிருக்கோம், ஸ்கிட் பண்ணியிருக்கோம், ஓரங்க நாடகம் பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம கோவையில நடந்த ஜென்சி மீட்டப், அந்த ஜென்சி மீட்டப்பை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நம்ம ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுங்கிறது ரொம்ப குறைவுதான், அதை பத்தி நம்ம அதிகமா பேசுனது இல்ல. ஆனா இந்த ஜென்சி மீட்டப் கோவையில நடந்ததை பத்தி நம்ம எனவே பேசுவோம் பேசுறதை விட அது நடத்தின அந்த தோழர்களே பேசினா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அந்த தோழர்களை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்க எல்லாரும் அதை பத்தி என்னன்னு பேசுவாங்க. நம்ம தோழர் நாகநந்தினி மேடம் தான் இதை பத்தி பேச வந்திருக்கிறாங்க. தோழர் வாங்க. தோழர் வணக்கம். தோழர் வணக்கங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் தான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் ஜென்சி மீட்டப் முடிச்சுட்டு எங்க சேனலுக்கு பேச வந்திருக்கீங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பேசினா நல்லா இருக்கும். சரிங்க. இதை ஜென்சி மீட்டப் பத்தி நான் மட்டும் சொன்னா பத்தாது, உண்மை பேக் எண்ட்ல இருந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல இன்னைக்கு 2 பேர்த்த கூட கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து பேசிடலாங்களா? கண்டிப்பா தோழர். கண்டிப்பா தோழர். இது எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு எனவே சமைப்போம் கிடையாது. நீங்க பண்ண விஷயங்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரி, நாங்க சமைச்சதை இன்னைக்கு நாங்க பேசிடுறோங்க. அதை வச்சு நீங்க இன்னொரு நாள் சமைச்சிருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. நன்றி. ஓகே. எப்படியோ ஜென்சி மீட்டப்னு ரொம்ப நாள் சொல்லி 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 கோயம்புத்தூர்ல ஜென்சி மீட்டப் நிறைய செஞ்சிருக்கோம். எப்படி இருந்துச்சு அதை பத்தின ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம் எல்லாத்துக்கும். அது எப்படி இருந்துச்சுங்கிறத விட அது வந்து எப்படி ஒரு தொடக்கமா இருந்து அது ஒரு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அது ஒரு எப்படி ஒரு கோத்ரூவா போச்சு. ஃப்ரம் ஸ்டார்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கடைசியில் அவ்வளோ பேர் பார்க்கும்போது அந்த ஒரு கூஸ் ஃபார்ம்ஸ் அது வேறு லெவல். யதார்த்தமாக சென்னையில் நடந்த மீட்டப் வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து நாமளும் கோயம்புத்தூரில் பண்ணலான்னு நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி பேசினதாக இருக்கட்டும். ரெண்டாவது டிஎம்மில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணலான்னு கேட்டபோது அது சென்னை மாதிரி ஆட்களை சேர்த்திட முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தோம். பட் இருந்தாலும் இல்லை, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கார்ட் டிசைனை ஒரு சென்னை மீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டிசைனை வந்து நாங்கள் வெளியிட்டோம். அதுவும் பண்ணோம். அதே மாதிரி சென்னைக்கு அப்புறம் அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் வந்தே ஆகணுன்ற ஒரு இதுலேயும் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ்க்கு அவுட்புட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எடுத்துனே போடாமல் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி அவங்க என்ன சர்ப்ரைஸ்னு எதிர்பார்த்தா நான் வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் சென்னை நினைக்கல, எங்களுக்கான ஒரு ஜென்சிஸ்க்கான தேவை இப்போ இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி கியூஆர் கோடு போட்ட வாட்ஸ்அப் குரூப்பு. எங்களுக்கு ஒரு நாளே 2 வாட்ஸ்அப் குரூப் வந்து ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு. நாங்கள் நினைச்சே பார்க்கல. கூகுள் ஷீட்டுன்ற ஆப்ஷனுக்கு நாங்கள் யோசிக்கவே இல்லை. குரூப் நாங்கள் அந்த 1000 குரூப் எங்களுக்கு சில பேர்த்துக்கு அதில் 1025 தான் சேர்த்த முடியுமான்னு அப்பதான் தெரியும். அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் ஏதோ 30 பேர் 40 பேர் வருவாங்க. ஆனால் சடனாக என்ன பண்ணுறது தெரியல, டக்குன்னு 2ஆம் குரூப் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுவும் ஃபில் ஆகி அடுத்து 3rd குரூப் போனேன். சரி வேண்டாம், நான் உடனே கூகுள் ஷீட் போட்டு இதை ஷார்ட் அவுட் பண்ணணும் சொல்லிட்டு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி உடனே அதுலயுமே ஷார்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து ஓப்பனா வச்சு அதுக்கப்புறம் ஃபில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஏஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். பிலோ 30 தான் கன்ஃபார்மா இருக்கணும். ஏன்னா இது ஜென்சிஸ்க்கான மீட்டப், இதுல இருந்து தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 2 நாளே நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கான ஏற்பாடுகள் வந்து ஒரு நம்பர்ஸை கால்குலேட் பண்ணோன்ட்டு. இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாளில் முடிச்சது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் ஆர்வமாக எல்லாரும் சேர்ந்துருக்காங்களே. ஜென்சிஸ் மீட்டப்னு சொன்னால் கூட அந்த கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனைப்பை நம்மளுக்கு கொடுத்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், நம்ம சென்னையில் இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின் போது கோயம்புத்தூரில் இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறாங்களா சித்தாந்த ரீதியாக நம்ம அடுத்த நாம தான் அந்த வீழ போயிருமோ அப்படின்னு அந்த சிந்தனை இருக்கவங்க மத்தியில் இல்லை நாங்கள் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கவுண்ட் இருந்தது. அந்த கவுண்டரில் பார்க்கும்போது கூட பிலோ 30, அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ்ன்னு சொன்னவங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்கலாம் இல்லை ஃபினான்ஷியலாக ஒரு காலம் போடும்போது அதுக்கும் ஆர்வமாக கிட்டத்தட்ட 100 மெம்பர்ஸ் வந்து அதில் ஓகே பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி நாங்கள் நம்பர்ஸ் பற்றி கவலைப்படல, இவ்வளோ பேர் தான் வரணும், கம்மியாக வந்துடுவாங்களா அப்படில. எங்களுக்கு கிடைச்ச கூட்டம் வந்து ஒரு ஜென்சிஸ் கூட்டம் வரட்டும், தன்னெழுச்சியாக வரட்டும், அவங்க வந்து அதை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும். கோயம்புத்தூர் மட்டும் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன நோக்கம்னா, இங்கே நம்ம ஒவ்வொரு மாவட்டம் சேர்ந்து தான் தமிழ்நாடு.
அதில் ஒரு ஒரு ஆரோக்கியமான போட்டியாக நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, நாங்கள் அதில் சலித்தவர்கள் கிடையாது. திமுகவுடைய இளைஞர்கள் ஜென்சிஸாக இருக்கட்டும், நாங்கள் சலித்தவர்கள் கிடையாது. நாங்கள் அந்த ஆரோக்கியமான போட்டியில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணோம்னா, இந்த விஷயத்தையே எடுத்துகிட்டு போனது அப்படின்னா, நாங்கள் ஜென்சிஸ் நிறைய பேர்த்த கூட வச்சு அவங்களுடைய உங்கள் பார்வைக்கு எப்படி நடத்தணும், எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் நாங்கள் இதை பண்ணணுன்றது தான் இது ஒரு சக்ஸஸ் மீட்டில் இதுவும் ஒரு இல்லை. இதில் இன்னொரு ஜெனுவனிட்டி உண்மையாக சொல்லி ஆகணும். வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்ககிட்ட நிறைய பேர் என்கொயரிஸ்லாம் போடும்போது நாங்கள் சொன்னது என்னன்னா, அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் பண்ணுங்க, நீங்களே இனிஷியேட் எடுத்து பண்ணுங்க. உங்கள் சைடில் இருக்கக்கூடிய நிறைய அந்த ஜென்சிஸ் அந்த இளைஞர்கள்லாம் உங்ககிட்ட வருவாங்க. அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் ஸ்டெப்பாக நாங்கள் அதை இனிஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதும் பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு ஐடியாலஜி தான் பார்த்தீங்கன்னா, எங்கள் போட்டு நாங்கள் கவர் பண்ண ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்டரில் இருப்போம், எங்களுக்கு மேலே தான் எல்லாம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மேலே இருந்து நாங்கள் இங்கேருந்து பேசணும். அதே மாதிரி உங்களுக்கு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்கே பேசின நிறைய பேச்சாளர்கள் வந்து கட்சி சாராத ஜென்சிஸ் இளம் பேச்சாளர்களை வந்து அங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். இல்லை நாகநந்தி அக்கா இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அரிசனாக்கட்டும், நாங்கள் வெறும் போஸ்ட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் மட்டும் தான் பண்ணணுமே தவிர மற்றபடி பேச்சுக்களும் சரி, அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே டோட்டலாக செலக்ட் பண்ணது ஜென்சிஸ் தான். ஏன்னா அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க எந்த டாப்பிக்கில் ஆர்வமாக இருக்காங்க, அவங்க என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றதான் முழுக்க இதை புதுமுகங்களை நிறைய பேர்த்த நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோன்றது தான் பெரிய விஷயம். அவங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே அந்த கூஸ் பம்ப் ஏற்படுத்துற அளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு. இதுல என்னன்னா, இப்போ ஒரு சில பேர் கூட கேட்கலாம், நீங்க வந்து இப்போ என்னையும் ஹரிஷும் நீங்க சென்சி லிஸ்ட்ல வரீங்களா, நீங்க இது பண்ணலீங்களா அப்படின்லாம் கேட்கலாம். பட் அங்க ஆர்கனைசிங்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு பார்த்தா 30னா 33 32 அந்த ரேஞ்சில் தான் நாமளும் இருப்போம். ஆனா ஏன்னா எல்லாத்துக்கும் புதுசா வாய்ப்பு கொடுத்தோம். இதெல்லாம் ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அங்க யார் சீஃப் கெஸ்ட்னு தெரியாது, அங்க வந்து பெரிய விஐபி வர போறாங்களா அது தெரியாது, இல்ல அங்க வந்து நாங்க எப்படி செட்டப் பண்ணிருக்கோம் யாருக்கு எதுவும் சொல்லல. நாங்க போட்டது அந்த கவர்ச்சிகள் யாரும் வரல, கவர்ச்சி ஃபேண்டசிக்காக யாரும் வரலீங்க. உண்மையாலுமே நாங்க ஒரு மீட்டப் நடத்துறோம், இளைஞர்கள்லாம் வாங்க, சென்சிஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லும்போது அத்தனை கூட்டம் வந்து உட்கார்ந்துச்சு. அப்ப அந்த கொள்கை சார்ந்து அவங்க எல்லாரும் பேசும்போது அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணுதான், இங்க சித்தாந்தம், இங்க திமுக அப்படின்ற அந்த மீட் அப்படிதான். ஜென்சி டிஎம்கே மீட்டப் தான், திமுகன்னு சொல்லி தான் அந்த ஒத்த வார்த்தைக்கு அத வந்து மாத்துறதுக்கு இல்லைங்க. ஏன்னா எங்களுடைய கொள்கையை நாங்க நீர்த்து, அதாவது அதை எடுத்துட்டு இது சும்மா வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு ஈவென்ட்டோ இது ஒரு இதோ இல்ல. நாங்க அரசியல் தான் பேச போறோம், நம்ம கொள்கையை பத்தி தான் நம்ம பேச போறோம், அதுவும் திமுக சார்ந்து பேச போறோம். நீங்க வாங்கன்னு சொன்னதுக்கு வந்த கூட்டம் தான் அவ்வளவு பேரும். அதுலயும் நாங்க ஏன் வந்து இனிஷியேட் பண்ணி முன்னாடி நின்று அந்த ஆர்கனைசிங் வேலையெல்லாம் பார்த்தோம்னா, நாங்க இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறோம், இதை தாண்டி இனி நாளைக்கு யார் வழி நடத்தினாலும் அதை எடுத்துட்டு போலான்ற ஒரு முன்னெடுப்பு தான் நின்னோம். உண்மையாலுமே அத்தனை பேரும் அவங்களோட ஓப்பன் அவுட்டா அவ்வளவு சித்தாந்த கருத்துக்களை சொன்னாங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பேர் இத்தனை விஷயங்கள் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் சிச்சுவேஷனுக்காக சில போட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுல வந்து வந்த ஜென்சிஸ் தான் வாலண்டியரா அவங்களே அதுக்கான கருத்து தப்பா இல்லாம கரெக்டா சொன்னாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஜென்சிஸ்க்கு வந்து அரசியல் புரிதல் கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு டெய்லி அஃபேர்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வேற சோஷியல் மீடியா போயிடுவாங்க. பட் ஆனா அப்படி அதெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவங்களுடைய கருத்து மூலியமா எங்களோட ஒரு உள்மனசுல இருந்ததே ஒரு மனக்கசப்பா ஒரு கஷ்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஜென்சிஸ் இவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா இருப்பாங்க விஷயங்களா. ஏன்னா மத்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜென்சிஸை பார்க்கும்போது நம்ம ஜென்சிஸ் அப்படி இருப்பாங்க, நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு அப்பாற்பட்டு அடுத்த இந்த தலைமுறையை எடுத்துட்டு போறதுல அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய தூணாகும். அவங்க வந்ததுல நம்மளுக்கு என்ன பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, சென்னையில பண்ணவங்களுக்கு வந்து லைம் லைட் இருந்துச்சுங்க. எல்லாருமே டக்குன்னு போய் வீடியோ போட முடிஞ்சு, அங்க பக்கத்துல நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் நாங்க கோயம்புத்தூர்ல நடக்கும்போது அவங்க கிட்ட கேட்டோம், வந்த சென்சிஸ் கிட்ட தான் கேட்டோம், நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் போட்டு கொடுப்பீங்களா, நீங்க வந்து உங்களோட ஸ்டோரியில வைப்பீங்களா அப்படின்லாம் கேட்டோன்னே நாங்க நினைச்சே பார்க்கலீங்க. எங்களோட மீட்டிங் வந்து வெளியே போகலையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில இன்ஸ்டால போய் பார்த்தா எல்லாம் கோயம்புத்தூர் சென்சிஸ். ஏன்னா அத்தனை பேரும் நீங்க ஒரு விமர்சனம் பண்ணலாம், இங்க என்ன 30 பேர் வந்தாங்களா 300 பேர் வந்தாங்களா, சார் அங்க எத்தனை பேர் வந்தாலும் நாங்க சாதிச்சிட்டோம். உண்மையாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு வந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ இதை வந்து மடைமாற்றி பொய் கட்டமைப்பு யார் வேணாலும் கட்டமைப்பலாம். ஆனா அந்த இன்ஸ்டால இன்னைக்கு நான் போட்டு பார்த்தேன், நீங்க யார் வேணாலும் போட்டு பார்க்கலாம், சென்சி மீட்டப் அப்படின்னு போட்டாலும் இன்னைக்கு கோயம்புத்தூர் லீடிங்ல இருக்கு. அந்த அளவுக்கு ஏன்னா அது உண்மை உணர்வு பூர்வமா வந்த ஒரு கூட்டமா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, சில பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம நேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாம வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி தனியா அவங்களுக்கு ஒரு கவுண்டர் வச்சோம்.
அது மட்டுமே எங்களுக்கு 500 பேர் வந்திருக்காங்க. அதுக்கான வந்து கூகுள் ஃபார்ம், ஏன்னா கூகுள் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் தான். ஒரு 4 டேஸாக வந்து பண்ண முடியல, எங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னோன்னா அந்த ஸ்பாட்டுக்கு சில பேருக்கு நியூஸ் லேட்டாக போயிருக்கலாம். அப்பயும் தெரிஞ்சு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் எங்களுக்கு லிங்க் டிஎம் நிறைய பேர் இல்லை, இதில் நிறைய பேர்த்த நாங்கள் இப்பவும் கேட்டிருக்கோம், அடுத்த மீட் எப்போ நடத்துவீங்க, எப்போ ஆர்கனைஸ் பண்ணுவோம், நம்ம அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு. வாட்ஸ்அப் குரூப் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது, அதில் வந்து போடுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க. இப்பயும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ காலையில் வரைக்கும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இல்ல அதுலயும் நிறைய கருத்துக்கள் அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்களுமே வந்து 10 மீட்டிங் நடத்திட்டு எல்லாம் வரல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு எங்ககிட்டயும் இருக்கு. அந்த ஒரு மனப்பான்மையை நாங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்கோம்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு பீப்புள் இருந்த இடம் அப்படின்னு தோணுது. இன்னொரு எழுச்சியா வந்த கூட்டம் மத்த எங்க முகத்துக்காகவோ இல்ல முக்கியமா 1500 ரூபாய் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கலீங்க. ஏன்னா எங்களுக்கே காசு இல்ல அப்படிதான். அதனால 1500 அங்க ஸ்நாக்ஸ் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு என்ன கொடுக்கல, டீ மட்டும் தான் கொடுத்தோம். இல்ல ஆக்சுவலி எங்க பிளான் என்னன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு அப்படியே சுத்தி 4 பேர் உட்கார வச்சு ஒரு 50-100 பேர் வருவாங்க, நாம ஒரு முக்கியமான ஆள பேச வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். அப்படிதான் ஒரு பிளானிங் இருந்தது. அது இன்னொரு முக்கியமான விஷயத்த நாங்க சொல்லணும். நாங்க 3 பேர் இந்த முன்னெடுப்பு எடுத்தாலும் கூட நாங்க ஒரு குழு அமைச்சோம். அதாவது ஒரு 14 பேர் கொண்டு 15 பேர் குழு அமைச்சோம். அந்த குழுவுல சித்தாந்தம் ரீதியாகவும் புது ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்தி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டோம். நீ எப்படி பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டெப் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு போல் மாதிரி நடத்தி இந்த டைம் டேட்டு கூட நாங்க ஜென்சிஸ் கிட்ட கேட்டும் அந்த குழுவுல முடிவு பண்ணி தான் பண்ணோம். இது எல்லாமே வந்து ஒரு 3 பேர் சார்ந்து இருக்க கூடாது. என்னோட கருத்துக்கலாம், இவங்களோட கருத்துக்கலாம், என்னோட கருத்துக்கலாம். இந்த கருத்துக்கள் வந்து அடுத்த கட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கிய நபர்களை வந்து ஆலோசனை பண்ணாதான் அது சக்சஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒருமித்த குரல் இருக்கக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைச்சு அவங்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று அந்த விஷயத்த பண்ணணும்ன்ற போது அது பெரிய அந்த சக்சஸ் மீட்டுக்கு இதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில வரும்போது கூட நான் ஒருத்தர் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாரு. அல்ல 2-3 விஷயம் சொல்லும் போது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, முதல் திமுக தோத்துருச்சு, அதை ஒத்துக்கோங்க. எஸ், அப்சல்யூட்லி நாங்க அதை ஒத்துக்கிறோம், நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு எங்கேயும் சொல்லல. ஆனா இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வெளியே போகுது. அதே மாதிரி திமுக வந்து யாரெல்லாம், அதாவது மத்த கட்சியில இப்போ அதிமுக இருந்துலாம் பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களாம் என்ன சொல்றாங்க, நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறோம், அதனால இன்னைக்கு இருக்க தாவேக்காக்கு தாவறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போடுறாங்க. ஏன் இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்த போது என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியல அவங்க எல்லாம். இப்படி இந்தியா கூட்டணியில இருந்தே நம்ம புறக்கணிச்சுதான் வந்திருக்கோம். இப்போ சோஃபா ஒருத்தங்க சோஃபா நாடி போறாங்க, இன்னொருத்தர் ராஜ்யசபா சீட்டு நாடி போடுறாங்க. அதை பத்தி நம்ம பேச்சு இல்லை. ஆனா இத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்கும்போது திமுகவை தனிச்சு விடப்பட்டுச்சு, திமுக இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு திமுக தேடி வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அதை தாண்டி இது ஒரு மாற்றம் தான், இதுதான் உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது இல்ல. இந்த ஷார்ட் பீரியட்ல இது நடக்கும்போது இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் இன்னைக்கு ஜென்சிஸ புரிஞ்சுக்கிட்டாங்க. எந்த இடத்துல அவங்க அந்த இன்ஸ்டாகிராம்ல உருவானாங்களோ அந்த இடத்துலயே ஜென்சிஸ் வந்து அவங்களுக்கான கேள்விகளையும் அவங்களுக்கான பதில்களையும் கொடுத்துட்டு வரும்போது இது ஒரு பெரிய சேஞ்சஸா இருக்கு. வாலண்டியரா ஜென்சிஸ் வரும்போதுதான் நமக்கு தெரியுது அந்த ஒரு அதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஒரே வாரம் அதுதான் நான் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ மத்த கட்சி நாங்க தான் செஞ்சு வச்சிருக்கோம், நாங்க தான் அவங்களுக்கு அத்தாரிட்டின்னு பேசுறாங்களே, அந்த கட்சிக்காரங்களும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம 1 வீக் தானே சாமி, 1 வீக்ல நம்ம இந்த விஷயத்த பிளான் பண்றோம். எவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டா வந்தவங்க யாரும் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாம அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணி பண்ணோம்ல. இதுக்கு காரணம் எங்களுடைய வளர்ப்பு அப்படிலாம் சொல்ல மாட்டோம், எங்களுடைய கட்சி, எங்களுடைய இயக்கம், எங்களுக்கு சொல்லி கொடுத்த கொள்கை, அதை தாண்டி நாங்க வந்த கட்டுப்பாடு. அதுதான் என்னன்னா இந்த ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தான் எங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சொல்லும் போது அது வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 3ஆம் பாலினம்னு நாங்க கொடுத்திருந்தோம். அது இல்லாம ஆம்புலன்ஸ் செட்டப்பா இருக்கட்டும், அந்த அவங்க முடிச்சுட்டு போகும்போது அவங்க திருப்பி அந்த கிளீனா அந்த இடத்த கொடுத்தது, அது இந்த இயக்கம் ரொம்பவே உள்வாங்கியிருக்காங்க. அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அண்ணாவுடைய கொள்கை, பெரியாருடைய சித்தாந்தம், இதை எல்லாத்தையும் முன்னிறுத்தி அதை பெரிய சக்சஸா பண்ணோம். நீங்க அந்த மீட்டப்ல பாருங்க, போட்ட கோஷத்துக்கு அத்தனை பேர் எவ்வளவு ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த கூட்டம் டயலாக் பேசல,
நாங்க உண்மையாலுமே தலைவர்கள் பேரை சொன்னோம், அதுக்கு அவ்வளோ ஒரு எழுச்சி வந்துச்சு. அப்படி ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸுங்க அதெல்லாம். அவங்கெல்லாம் வந்து தன்னெழுச்சியா வந்து ஏன் இங்க வந்து இந்த கோஷம்லாம் போடுறீங்கன்னு யாரும் தயங்கெல்லாம் நிக்கல. சொல்லுவாங்களா ஒரு சில டைம் கோஷம் போடுறதுக்கு தயங்குறாங்க, கையை தூக்குறதுக்கு தயங்குறாங்க. அங்க அத்தனை பேரும் அத்தனை கோஷம் நாங்க போட்டோம். ஏன்னா அதுதாங்க ரியாலிட்டி. கூட்டிட்டு வந்திருந்தாங்க, அவங்க முதற்கொண்டு கோஷம் போட்டாங்க. நான் வீடியோல பாத்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கையில ஒரு பையன் இருந்து அவங்க அண்ணா வழியில் ஆயிராது உழைப்போமோ அந்த பையன் அண்ணா வழியில் உழைப்போம்னு சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு வீடியோ நேர்ல வந்து அந்த ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. பட் வீடியோல பார்க்கும்போது எனக்கு அந்த ரியல் கூஸ்பம்ஸ். சின்ன பையனுக்கு வந்து இப்ப கொள்கை போய் சேருது அப்படிங்கிறது இல்ல. அந்த கொள்கையை நமக்கு சொன்னதே அங்க இருந்து ஒரு மிட்மேனா நின்னு சொன்னதே ஒரு 10 வயசு குழந்தை தான். அந்த ஒரு பொண்ணு அவ்வளோ நம்மளுடைய 50 முழக்கத்தை ரொம்ப பயங்கரமா முழங்கிருப்பாங்க அவங்க. லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயத்த நம்ம இங்க குறிப்பிட வேண்டியது இருக்கு. நம்மளுடைய கழக இது டிஎம்கே மீட் தான். இதில் வந்து கழக முன்னோடிகளும் கழக நிர்வாகிகளும் ஒரு பின்புலத்திலிருந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னா யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உள்ளே போங்க, உங்களுக்கான களம் உங்களுக்கான இடம் அதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே. இது எப்படின்னா ரொம்ப நாளா சொல்றாங்களே திமுக வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது. அப்புறம் எப்படிங்க ஒரு வாரத்தில் நாங்கள் எப்படி இவ்வளோ விஷயத்த நாங்கள் பண்ண அந்த நிர்வாகிகள் பெரிய சப்போர்ட் பண்ணி அதை ஜென்சிஸை எல்லாத்தையுமே அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அனுப்பிச்சு விட்டு நீங்கள் கலந்துக்கோங்க உங்களுக்கான இடம்னு அவங்க பின்னாடி இருந்து நம்மளை ரசிச்சாங்கன்றது அது பெரிய விஷயம். நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அது பின்னாடி இருந்து ரசிச்சாங்க. ஓகே, நல்லா எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க, எங்களுக்கு அது நான் அனுப்பிச்சு சொல்லி வந்தாங்க, இத்தனை பேர் வந்தவங்க எல்லாருமே வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாங்க இது மிகப்பெரிய வெற்றியை என்னமா பாக்குறோம்னா அங்க ஒரு புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது ஹரிசன் சொன்னா நல்லா இருக்கும். அந்த புக் ஸ்டால் போடும்போது புக் ஸ்டால் போட்டு முடிச்சுட்டு போகும்போது நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி தொடர் நல்லபடியாக புக் ஸ்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டாலை வந்து என்னுடைய அனுபவங்களில் நான் பல இடங்களுக்கு அரசியல் மேடைகளில் அரசியல் இடங்களில் புக்கு வந்து நம்ம விற்றுருக்கோம். அதோட நோக்கம் என்னம்னா இந்த புக்கு வந்து சித்தாந்த ரீதியாக எல்லா இளைஞர்கள்ட்ட போகணும் அப்படின்னு. அந்த விஷயம் வந்து இந்த மீட்டிங்கில் நடந்தது ரொம்ப எக்ஸ்பிரஷனாக அதை சொன்னார். நிறைய பேர் பெரியார் தலைப்பெல்லாம் கேட்டு அந்த கலைஞர் உரை பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற மாதிரி புக்கெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்கு புக்கு விற்கிறத தாண்டி ஒரு சித்தாந்தத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திட்டோம் அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியா அதுவும் வெற்றி தான். அதை தாண்டி நீங்க நினைக்கிறீங்க ஜென்சிக்கு மட்டும் தான் நாங்க மீட்டிங் நடத்தணும்னு, ஆனா அங்க ஜென் ஆல்பால ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு பாருங்க. அதான் ஓப்பனிங், அதான் ஃபர்ஸ்ட். அவ்வளவு சூப்பரா அந்த பாப்பா பேசினா. ஆனா அந்த பாப்பாவோட அம்மா என்ன தெரியுங்களா சொன்னாங்க, விட்டுட்டு நான் போய் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், ஏன்னா இங்க வந்து எவனாச்சும் போட்டோ எடுத்து வட்டம் போட்டு இது என்ன ஜென்சி மீட்டிங்கான்னு கேட்பான், அதனாலே நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேமா, என் பொண்ணு மட்டும் இங்க நின்று பேசினா போதும்னு சொல்ற அளவுக்கு மெச்சூரிட்டியோட எங்களோட இயக்கம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவோம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, அந்த முஸ்லீம் லேடி ஒருத்தங்க பேசினாங்க, அந்த அக்கா. அவங்க உண்மையாலுமே நான் இப்ப தலைப்பு வந்து என்னன்னா வறுமை ஒழிப்பு திட்டம்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டோம். நிறைய ஐயா கலைஞர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சொன்னாங்க. முதல் தலைமுறை பட்டதாரில இருந்து எல்லா திட்டமும் அவங்க, அதாவது வெளியில நியூஸ்ல பாக்குறதுல அவங்க ஃபேமிலில அவங்க அனுபவிச்சு அந்த உணர்ந்து அதை எல்லாம் பேசினாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அது எங்களுக்குமே ஓகே, நம்மளுக்கு நம்ம ஒன்றும் சலிச்சவங்க கிடையாது, நம்மளுக்கு வந்து இன்னும் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நமக்கான ஆட்களும் ஜென்சிஸும் கொள்கை சார்ந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு இருக்காங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுமே எங்களுக்கு ஒரு ரொம்ப அதுவே எனக்கு பெரிய ஒரு சக்ஸஸாக எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா பொலிட்டிக்கல் பத்தி ஒரு பையன் ரொம்ப சூப்பரா இன்னோவேட்டிவா இப்ப இருக்க ஜென்சிஸ்க்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் நம்ம அன்சாரி வந்து எப்படி அங்க வந்து ரீல்ஸ் அதை தாண்டி சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அதை விட சில பாட்டெல்லாம் வேற பாடினாங்க. எங்க மீட்டிங்ல கோயம்புத்தூர்ல நாங்க ரிவீட் கொடுத்தோம் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தாவேக்காரங்க உள்ள பூந்தாங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒருக்காக சில பேர் வந்திருக்காங்க, அவங்க மடம் மாற்றி போயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சொல்லிருக்காங்க பிரச்சனை வரல, அது வரும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க போனோம், நாங்க இருந்தோம், ஆனா இனிமேல் அதை சார்ந்து நாங்க இருக்க மாட்டோம், இல்ல இனி வந்து எங்களுடைய பாதை வந்து திராவிடத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். கால் பண்ணி எங்களுக்கு இதை சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க ரெஃபர் பண்ணி வந்தா எனக்கு
ஆனா நான் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். இன்ஸ்டால அவரோட பார்ப்பேன், ஷேர் பண்ணுவேன், விஜய் அதோன்னு. ஆனா இதை பார்த்தோன்னா எங்களுக்கு இதுதான் சரியான பாதை உள்ள வரும்போது நான் அப்படின்னு. அதுக்கு ஆதரவா வந்தேன். ஆனா வெளியே வரும்போது ஒரு கட்சியில கொள்கைக்கு ஆதரவா நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் எங்களுக்கு ரியலைஸ் பண்ணி சொல்லும் போது எனக்கு ரொம்ப இந்த அளவுக்கு credits நாங்க எடுத்துக்க அப்புறம் நம்ம அந்த கூகுள் ஷீட் போடும்போதே அதில் நிறைய பேர் பேசுகிறவங்களுக்குலாம் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் வந்து பேச்சாளர்கள், ஏன்னா இந்த மீட்டிங் நல்லா சக்ஸஸாக முடியணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பை மாதிரி ஒரு 5 இளம் பேச்சாளர்களை அவங்களுடைய டாப்பிக்காக நாங்கள் பேச வச்சுருந்தோம். அதையும் தாண்டி நிறைய புதுமுகங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தணும், இந்த மேடை பல இளைஞர்களை வந்து வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த வாய்ப்பு கேட்டவங்களுக்கு அவங்க தலைப்புகளையே கொடுத்து அதை சின்ன சின்ன அப்டேட் பண்ணி அவங்கள பேச வச்சோம். அவங்க பேசினது மட்டும் இல்லாம அவங்க மனப்பாடம் பண்ணி பேசல, அவங்க ஒவ்வொன்றையும் உணர வச்சு உணர்ந்து நீதி கட்சியில இருந்து இன்னைக்கு தளபதியோடைய அந்த திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு இளம் பேச்சாளராக உருவாக்கி இருக்கோம், அது தலைமைக்கு கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது கோவை மாவட்டத்தும் இத்தனை இளைஞர்கள் பேச்சாளர் இருக்காங்கன்னு ஏற்படுத்தி கொடுத்ததும் எங்களுக்கு பெரிய சக்சஸ். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பேசும்போது சொன்னாங்க 7.5 ஸ்காலர்ஷிப். அது வந்து அதிமுக பீரியட்ல வந்ததுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். பட் அவங்க கொடுத்தது மெடிக்கலுக்கு மட்டும்தான். பட் நம்ம தான் வந்து அதை வந்து காலேஜஸ், நார்மல் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குலாம் கொடுத்தோன்றது அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டை எதுக்காக நாங்கள் மெயினாக வச்சோம் அப்படின்னா, ஹெல்தி கான்வர்சேஷன். இது வரைக்கும் என்ன திராவிடம் உங்களை விட்டது என்ன, திமுகவும் உங்களை விட்டது என்ன, இல்லை அதனுடைய செயல்பாடு என்ன இருந்துச்சு, என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும்போது நிறையா ரீச் ஆச்சு. அதில் ஒரு அம்மாலாம் வந்து ஓப்பனாகவே சொன்னாங்க, என் குழந்தைய இப்போ வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இந்த பாரசக்தி, தூரசக்தி, தூய சக்தி, அதை தாண்டி தூரசக்தி நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற சிஎம் தான் தூரசக்தியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அப்படி சொன்னாங்க. கண்ணுல படாத சக்தியா இருக்காரு, கண்ணுல படாத சக்தியா, பேச முடியாத சக்தியா இருக்கிறாரு, ட்விட்டர்ல பேசுற சக்தியா இருக்காரு. அறிக்கையை வந்து ஒரு மக்களை சந்திக்க, ஒரு ஜனநாயக தூணா இருக்கக்கூடிய பிரஸை சந்திக்க முடியாத ஒரு சக்தியா இருக்காரு. இல்ல அங்க இளைஞர்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம கேட்டாதாங்க நம்ம சேனலை முடக்குவாங்க, நம்ம FB-ய வந்து ரிப்போர்ட் அடிப்பாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் ரிப்போர்ட் அடிப்பாங்க. இன்னைக்கு மக்கள் களத்துல கேட்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல உங்களுக்கு ஒட்டுமொத்த இன்ஸ்டாவே தான் நீங்க பேன் பண்ணணும். இனிமேல் அவங்க சித்தாந்தம் அதுதான் போகும். இனிமேல் இன்ஸ்டாவை பேன் பண்ணும், ஒவ்வொரு நபரா நம்ம கைது பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒட்டுமொத்த இன்ஸ்டாவெல்லாம் நம்ம பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அடுத்த கட்டமா போகணும். சரி ஹரிஷ், இல்ல இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பா நேயர்களுக்கு சொல்லணும். இது ஈஸியா நடத்திட்டோமா நம்ம? ஐயோ இல்ல, அத எப்படி சொல்லணும்னா 11:30 வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதனாலதான் நம்ம இடத்தையே சொல்லாம இருக்கோம். நீங்க 2 பேரும் அப்படி யோசிக்கிறீங்க. ஈவன் அந்த முடிகிற வரைக்கும் அந்த வழி அது ஏதோ நடந்துருமான்னு அந்த 8 மணி முடிகிற வரைக்கும் என்னால வந்து ஒரு அந்த இடம் புக் பண்ணோன்னே ஓகே சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு தடங்களும் வந்து அது நினைச்சுல நான் அந்த ஈவெண்ட்ல ஒவ்வொருத்தரும் டைப்பிக் பார்த்துட்டாலும் இந்த ஃபீல்டு லெவலில் அதை நான் பார்த்துக்கிட்டேன் போது ஃபீல்டு அந்த விஷயம் அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பை பார்க்கும்போது மிகப்பெரிய வழி. என்னால் ஓப்பனாகவே சொல்லணும், 4 நாளாக என்னால் சாப்பிட முடியல, தூக்கமும் வரல, சாப்பிடலான்னு போய் உட்கார்ந்தா கூட சாப்பிட முடியல. எங்கள் அம்மா அப்பா கூட வந்து கூப்பிட்டு கூட நீ தைரியமா இரு, உங்கள் டீம் ஜெயிச்சிரும், நல்லபடியாக நடந்துரும் அப்படின்னு அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. சாதாரணமாக அதை சொல்லிட முடியாது, மிகப்பெரிய வழி. எல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் இது செட் ஆகாது, அவங்க சொல்கிற ஒவ்வொரு ரீசனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த செட்டப்பில் நான் முன்னாடியே கேட்டேன், இந்த பிரச்சனைலாம் வரும், இந்த இஷ்யூஸ்லாம் வரும், நீங்கள் பார்த்துக்குவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் சொல்லுவாங்க, இல்ல எது வந்தாலும் பார்த்துருக்கோம், நாங்கள் இந்த கிரவுண்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம், எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் அன்னைக்கு டேட் அனௌன்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்து கூட ஏதோ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆனா அதை அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்த டார்ச்சரும் அந்த ப்ரெஷரும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் சுத்தமாவே என்னால தூக்கமும் சாப்பிடவும் முடியலன்றது தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஈஸியா சொல்லல, பதில் சொல்லணும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஜென்சிஸ் வந்து ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிற இடத்துல டேட்டும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க போது அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இது தலைமையில சென்னையில வந்து நம்ம அறிவாலயமும் பெரிய எதிர்பார்ப்போட கோயம்புத்தூர் என்ன பண்ண போறாங்க, ஏன்னா சென்னைக்கு அப்புறம் ஒரு வளரக்கூடிய நகரமா இது இருக்குது, இங்க இருக்க ஜென்சிஸ் எப்படி இருக்கு போனா அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இங்க சுத்தியும் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பிரஸுக்கா இருக்கட்டும், முக்கிய
முக்கிய நபர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்ன்றது பெரிய ஏன்னா ஒரு இதுல பயம். ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இன்னும் தவறான செய்தி தான் போடுது. இல்ல அது வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம, அதனால அப்படி வந்து போடுறாங்க. பெருசா இல்ல இதுல வந்து தம்பி சொன்ன மாதிரி அறிவாலயம் நோட் பண்ணுது அப்படின்னா உடனே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடாதீங்க. அப்படி சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க சொன்னது எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை தாண்டி ஏதாவது பிரஷர் வரும்போது அப்ப நாங்க வரோம், ஆனா நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நாங்க சைடு அதை கொண்டு போகவே இல்லை, நாங்களே ஃபேஸ் பண்ணோம். ரொம்ப அந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ இறங்கி போவான்றது தாண்டி அவ்வளோ இறங்கி அந்த இடத்துல நாங்க போனோம். எங்களுக்கு ஈவென்ட் நடத்தாகணும், உனக்கு நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா கேளு, எல்லாத்தையும் நான் பாக்குறேன் அப்படின்னு அதுக்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற போது இருக்கு. அதுல உண்மையா பேச வந்தவங்கல்ல ஒரு சின்ன பையன் தான். அந்த பையன் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க எடுத்த டாபிக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது என்னன்னா தமிழ்நாடு வித்தவுட் சமூக நீதி அப்படின்னு எடுத்தாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு எடுத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சான்னா அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு இந்த சமூக நீதி மட்டும் இங்க இல்ல, அதாவது தந்தை பெரியார் மட்டும் இங்க இல்ல அப்படின்னா நீங்க மேல உட்காந்துருப்பீங்க, ஒரு சில பேர் கீழே உட்காந்துருப்பாங்க, ஒரு சில பேர் வெளியே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வரலாறு எல்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் திமுக அவங்க வரலாறே பேசுவீங்களா அப்படின்னா, வரலாறு இல்லைன்னா நம்மளோட அடையாளமே மறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த இதெல்லாம் இருந்துச்சு. வரலாறுன்றது ரொம்ப முக்கியமானது, அதை படிச்சுதான் வரணும், அதுதான் உண்மையான சித்தாந்தமா இருக்கும். அவங்க எப்படி இருந்தாங்க, சாதாரணமா வரல இல்லைங்க இந்த இயக்கம், எத்தனை தியாகம், எத்தனை காயங்கள், அதுதானே நம்ம சொல்லணும் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பல தியாகம், உயிரை விட்டு இந்த மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும், அதை நம்ம சொல்லாம எப்படி வரலாம், அதை பேசாம அவனை எப்படி நம்ம சித்தாந்த ரீதியா அவனை கொண்டு வர முடியும். அப்புறம் அந்த ஜென்சி அந்த பேனர் வச்சிருந்தோம்ல, எல்லாம் சைன் பண்ணுங்க. அதுல நான் ரொம்ப பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, மாடு மேய்த்துட்டு இருந்த என்னை இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியா மாத்தினவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். ஏன்னா முதல் பட்டதாரி திட்டம் இது உண்மையாலுமே இருக்கு, அந்த போட்டோ காமிக்கிறேன். அது எனக்கெல்லாம் உண்மையா நானும் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணு தாங்க. இன்னைக்கு ஒரு 5 டிகிரி வாங்கியிருக்கேன்னா இன்னைக்கு இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கோம்னா நாங்க ஒன்றும் யாரும் காசு கொடுத்தல பேசணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா காசை விட ரொம்ப அதிகமான விஷயம் டைம். அந்த டைமை வேஸ்ட் பண்ணி இந்த விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி அந்த நன்றி உணர்வு எங்களை இந்த அளவுக்கு, அதாவது ஒரு சில பேர் இப்ப கேட்கறாங்க இல்லையா, ஐடியில இப்ப கூட கான்ட்ரவர்சி ஆச்சு, ஐடியில வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறீங்களே ஐயா கலைஞர் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு கோவம் வருது. அப்புறம் எப்படி இன்னைக்கு 717 ரைட் 717 நேராவே எடுத்துக்கலாம். நம்ம வந்து டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா டிட்கோவும் எல்காட்டும் சேர்ந்து உருவான ஒரு அரசு பொது நிறுவனம் தான் டைட்டில். அது வந்து 2006-11 நம்ம கலைஞர் ஆட்சி காலத்துல வந்துச்சு. நம்ம அதெல்லாம் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை எல்லாம் வந்துருச்சு. 2011-21 அதிமுக ஆட்சி காலத்துல புதுசா எங்கேயாச்சும் டைட்டில் வந்துச்சா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா 2021 to 2026 திமுக ஆட்சியில எத்தனை டைட்டில் நீள பாக்கு, எத்தனை டைட்டில் எக்ஸ்பான்ஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கணும்னு சொல்லிட்டு டைட்டில் நியோன்னு சொல்லி சின்ன சின்ன மாவட்டத்துல அமைச்சாங்க. இந்த டைம் 8 மாவட்டத்துல புதுசா உருவாக்கிருக்காங்க. 2 மாவட்டத்துல கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல வரப்போறது, இனி இவங்க எல்லாம் எப்படி எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்கன்றது நம்ம சொல்லுவோம்ல. ஒரே கண்டென்ட் தான், நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல அந்த விஷயம் கலைஞர் தான் செஞ்சாரு, கலைஞர் தான் பண்ணாரு, நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், மேல கோட்டையில ஒரு தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, உட்கார்ந்துட்டு இருக்க தலைவர் காலைல 10 மணிக்கு வந்து 4 மணிக்கு போறேன்னு சொல்றது ஃபேண்டசி இல்ல, அது பெருமை இல்ல. அந்த தலைவர் அந்த பேனா வச்சு கையெழுத்து போட்டு எத்தனை விஷயத்தை இங்க உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறதா பெரிய விஷயம். அவர் என்ன பண்ணிருக்காரு, கோட்டை கட்டி இருக்காரு, இப்ப சேர் மாத்தி இருக்காரு. இதெல்லாம் நம்ம பேசணும். இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டா என்ன சொல்லுவே நீ? நோ கமெண்ட்ஸ். வந்து எப்ப பாரு கேட்டா வந்து போனாச்சு நீங்க சொல்லவே கூடாது, ஏன்னா நீங்க தான் மாற்றமாச்சு இத சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் வந்து டைம் கொடுங்க. அப்படியே நான் விட்டு அந்த 717 அது என்னங்க 717 நாங்க கேட்டோம் இந்த சென்சி மீட்டப்ல. அப்பதான் ஒரு பையன் எடுத்து காமிச்சான், இது 717னா ஏதோ மேஜிக் நம்பரா, அப்படி போட்டா போயிடும். இன்னும் மேஜிக் இவங்க பண்ணிட்டே இருக்காங்க. FL2 எல்லா பக்கம் திறந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க பேசல, அங்க மீட்டப்ல அந்த பசங்க சொன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. கடையை மூடிட்டு இன்னொரு பக்கம் பிரைவேட்டா ஹை கிளாஸா திறக்கிறாங்களே தவிர அந்த இடத்துல அதுக்கான தேவைகளை இவங்க ஏதோ ஒரு முறையில
பண்ணிட்டு தான் இருக்காங்க கவர்மெண்ட் சார்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை விட இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் வேற டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் நம்ம ஏன்னா அவங்க வந்து கப்பல் நிறுவனத்தை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஏபிக்கு, அதாவது ஆந்திரா போயிடுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 10 நாள்லயே நம்ம ஏரோப்ளேன் கம்பெனியும் ஏபிக்கு போயிடுச்சு. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் போய் லோக்கல்ல இருக்க அர்பன் ஹெல்த் சென்டர் போய் ஆய்வு பண்றாங்க. ஆமா, என்னன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், ஜென்சி மீட்டப் ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துச்சு. கண்டிப்பா சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களா? அது ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்துச்சுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? வீடியோ இருக்கா? போட்டோஸ் இருக்கா? அந்த மாதிரி இந்த மாதிரியான அமைச்சர்கள்ல இருக்கிறாங்க. அந்த மத்தியில நம்ம நிறைவு டாபிக் போயிடலாமா? என்னன்னா இதோடைய நோக்கம் என்னன்னா, எங்களை இந்த ஈவெண்ட் பண்றதுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திராவிடம் சித்தாந்தம் உடைய அந்த இளைஞர்கள் வரணும், அவங்க மேடைகளுக்கு வரணும், அவங்க கல அரசியலுக்கு வரணும், அவங்க சமூக வலைதள அரசியலுக்கு வரணும். எக்ஸை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் எக்ஸை மிகப்பெரிய ஃபோக்கஸ் பண்ணி அங்கே 39 தொகுதியை நாங்கள் கைப்பற்றினோம். அதே அடிப்படையில் இன்ஸ்டாகிராமை தொடங்கியிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் சலித்தவர்கள் இல்லை. அதுக்கான அடுத்துக்கட்ட முன்னெடுப்பாக நாங்கள் போகணும்னு அந்த இன்ஸ்டாவுடைய முக்கியத்துவம் தம்பி வந்து அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வரும் காலங்களில் களத்தில் வந்து இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியாவை தாண்டி களத்துக்கு வரணும், இவங்க தொடர்ந்து இவங்களை அரசியல் படுத்தணும், இவங்க இன்னும் அரசியல்களை சேர்த்தணும்னு அதுக்குண்டான ஆலோசனையும் அடுத்த கட்டமாக போயிட்டுருக்கு. ஏதோ இந்த கூட்டம் நடத்தணும் சக்ஸஸாக முடிஞ்சிச்சுன்னு போனாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொன்னா, இங்க பாத்துட்டு இருக்க நேயர்கள் நிறைய பேர் இளைஞர்களுக்கு ஆகக்கூடி இருப்பீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்களும் வெளியே வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சும்மா வந்தோம் பார்த்தோம் நல்லா இல்லாம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, போய் நின்றுட்டு இத்தனை நாள் இந்த ஸ்கூல் ரெடி பண்ணலையா அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க தாவேக்காரங்க. ஆனா அதை விட பெட்டர் பில்டிங்கு நம்ம கட்டியாச்சு, அதுலதான் குழந்தைங்க படிச்சுட்டே இருக்கும், அது சும்மா இருக்கிற கட்டடமா இருக்கும். ஆனா அதை எடுத்து இவங்க ரீல்ஸ் போட்டு இங்க ஸ்கூல் சரியில்லை, தமிழ்நாட்டுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கணும். பேச்சுங்கிறது நம்மளுடைய உரிமை. அதை முடக்கிறதுக்கு தான் இன்னைக்கு தாவேக்கா முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கு. ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க எந்த வகையில திமுகனால பலன் அடைஞ்சிருக்கீங்க, இது வந்து கட்சியை தூக்கி நிறுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா சரியான ஒரு ஆட்சியாளர்களை மேல தேர்வு பண்ணி நல்ல அரசாங்கத்தை வச்சனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு நின்று சுதந்திரமா பேசிட்டு இருக்க முடியுது. இப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்மளுடைய தலைமுறையினர், நாளைக்கு நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் மேல வேணும். அதை மாத்தி இவங்க கையில எல்லாம் கொடுத்துட்டோம்னா இப்ப இருக்க 1 மாசத்துலயே தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதே மாதிரிதான் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம யூபி மாதிரியும் இல்ல வேற ஏதாவது ஸ்டேட் மாதிரி பீகார் மாதிரியும் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. அதை பார்த்துக்கணும். அதனால நீங்க முன்னாடி வாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு கிளீனா வாட்ச் பண்ணுங்க. தவறு உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுன்னா அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இப்போ ஏதோ கப்பல் ஹார்பர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, மினி போட்ஸ்ல ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணலாம். அதுக்காக எல்லாமே நம்ம வந்து செஷன் நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அந்த கூட்டத்தோட எதுவுமே முடியாம இனிமேலும் மக்களுக்கான குரலா களத்துலையும் சரி சமூக வலைத்தளத்துலையும் சரி நம்ம வந்து நிற்போம், இதுக்காக போராடுவோம். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஜென்சி மீட்டப். இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் தாய்க்கு இணையான தமிழ் மொழிக்கும் சரி, இந்த மண்ணுக்கும் நம்மளுடைய மாநிலத்தினுடைய உரிமைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள்லாம் களத்துக்கும் வரணுன்றத அதை நம்ம இந்த இயக்கம் வந்து போராடி வென்ற இயக்கம். ஒவ்வொரு கட்டத்திலையும் சரி நம்ம கலைஞர் கூட புரோட்டோகால்ல வென்ற இயக்கம் இல்ல, போராடி வென்ற இயக்கம். அதனால இந்த கோயம்புத்தூரில் இந்த இனத்துக்கும் இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமூக வலைதளங்களும் தேவைப்பட்டால் களத்திலும் நின்று போராடி வென்று காட்டணும். இதுக்கு சேனை ஒன்று மட்டும் போதாது, பெரும் சேனை ஒன்று தேவை. அந்த தேவைக்கான இடம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்து எங்களுக்கான ஒரு இடம் கிடைச்சிருச்சு. ஜென்சி மீட்டப் கிடைச்சிச்சு. நீங்க எல்லாரும் வாங்க, ஒன்று கூடி இன்னும் நிறைய பேசுவோம், நிறைய அரசியல் பேசுவோம், களத்தில் நின்று போராடி மிகப்பெரிய ஒரு திராவிட தீய பரவ விடுவோம்னு சொல்லி கேட்டு. தமிழ் வெல்லட்டும், திராவிடம் வெல்லட்டும், தீ பரவட்டும்.